அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். மே 25ஆம் தேதிக்கு மேலே பட்ட அவமானத்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் தங்களுக்கு பல சூழ்நிலைகளை உருவாக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானினுடைய பெயர்ச்சி, குரு பகவானினுடைய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு கிரகங்களில் முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கும். அதனுடைய பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய தங்களுக்கு மே மாதம் 25ஆம் தேதிக்கு மேலே என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த கிரக அமைப்பு தங்களுக்கு கொடுக்க பெறப்போகிறது, அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, மோசமான தாக்கங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் தங்களுக்கு சாதகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னாலும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னாலும் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் பெறுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே 25 அதற்குள்ள முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியின் பிடியில் இருக்கக்கூடிய தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டத்தை உருவாக்கும். நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க பெறப்போகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக கூர்மையான ஆயுதங்கள், கெமிக்கல் தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க, சமையல் அறையில் வேலை செய்பவர்கள் கூட கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதற்காக பெரிய அளவில் நீங்கள் பயப்பட வேண்டாம். கவனத்தோடு செயல்பட்டாலே போதுமான ஒன்று. வார்த்தையிலையும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அனாவசியமாக பேசுவதை குறைத்து கொண்டாலே இந்த காலம் நிறைய சாதிப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்து காணப்பட்டாலும் சுப கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக நீங்கள் நிறைய வேலைகளை இழுத்து போட்டு செய்வீங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் மற்றொரு விஷயம் ஒரு குறுக்க நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது இன்னொரு விஷயம் அது தடையாக நிற்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், சூழ்நிலைகள் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியும். நிதானமாக எல்லா வேலைகளையும் தங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீண்ட நாள் கஷ்டத்தில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. எதிர்காலத்திற்கு முன்னேற்றத்திற்கு தேவையான சில சின்ன சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. சிக்கலில் சிக்கிக்கொள்ளாமல் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்து கொள்ளுங்க, அது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் நல்ல பெயர் பலருக்கும் கிடைக்க பெறலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயரும் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய திறமை வெளிப்படுவதன் மூலமாகவும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவதன் மூலமாகவும் தங்களுக்கு பணியிடத்தில் உயர் பதவிகள் கிடைக்கலாம், சலுகைகள் கிடைக்கலாம். இல்லை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்துருக்கீங்களோ அது தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி வியாபாரம், தொழில் அப்படின்னு வரும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தாங்க போகும். அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான், இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மற்றபடி ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்கள். உடல் பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. மற்றபடி எல்லாம் தங்களுக்கு இந்த காலம் சுமூகமாகத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு சேர வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் சிறிது கால தாமதமோ இல்லை சிறு இடைஞ்சலோ வர வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக சேருங்க. கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறையும். அதே போல் நிதி நிலைமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு செயற்படும் அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பையும் ஓரளவுக்கு
சரிகட்டி விடுவீங்க. வேலையில் இருக்கக்கூடிய தங்கள் தலை மேலே பெரிய அளவில் சுமை சுமத்தப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. அது எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்குள்ளாக உடல் அசதி ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் கெட்டு போகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கத்தை வந்து இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், சரியான ஓய்வு எடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. எந்த அளவுக்கு வேலை முக்கியமோ அந்த அளவுக்கு தங்களுடைய ஆரோக்கியமும் முக்கியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் உழைப்பு போட வேண்டியதாகவும் இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோன்னா மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே எதிர்கொள்ளும் விதம் மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளையும் மிக மிக சுலபமாக தீர்த்து வைப்பீங்க. புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை அழகாக அவிழ்த்தும் விடுவீங்க. வாடிக்கையாளர்களை கவருவதில் இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவில் முக்கிய பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய அழகு வசீகரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சற்று கூடி இருக்கும். காரணம் திறமையான சிந்தனை. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அனைத்துமே சுபமாக நடந்து முடியும். அதே சமயம் நேர்மை, நியாயம், கடமை, கட்டுப்பாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. நீங்களும் குறுக்கு வழிக்கு போக மாட்டீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நேர்வழியில் நடத்தி செல்வீங்க. இதனாலேயே சில பல சிக்கல்களை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். இருப்பினும் பொறுமையை கையாளுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களது வேலையை மட்டும் பார்ப்பது அவசியமாகிறது. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை மூக்க நுழைக்க வேண்டாம். அடுத்தவர்கள் என்ன விஷயமாக ஆலோசனை கேட்டாலும் அதில் பெரியதளவில் ஆர்வமும் காட்ட வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நல்லது, எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்க பிறக்கிறது. அதே சமயம் புது தைரியம் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பிறக்கும். தன்னம்பிக்கை பிறக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கே நீங்கள் வந்துடுவீங்க. வேலையில் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசிடுவீங்க. மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் நீங்கள் பெறுவீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளையும் சரி செய்வீங்க. லாபத்தை உயர்த்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதிக வட்டிக்கு மட்டும் கடன் வாங்காதீங்க. வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லைன்னா சிறிது ரத்த காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. அதே மாதிரி நிறைய ஆச்சரியமான நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறதுங்க. இது நாள் வரைக்கும் பிரச்சனையில் சிக்கி இருந்த தங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும். கடன் சுமையும் படிப்படியாக குறையும். பல நாள் பிரச்சனையில் இருந்து தங்களை விடுபட வைக்க கடவுள் ஆசீர்வாதத்தை வழங்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினும் கவலைப்படாதீங்க. சோம்பேறித்தனம் இல்லாமல் தங்களுடைய முயற்சிகளில் மட்டும் முழு கவனம் செலுத்தினால் போதுமானது. இந்த காலம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதனால் பெரிய அளவில் பயமோ அல்ல கவலையோ நீங்கள் கொள்ள வேண்டாம். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க. துணைச்சலை அதிகப்படுத்தி கொள்ளுங்க. பிரச்சனையை கண்டு பயந்து ஒதுங்க வேண்டாம். பிரச்சனையை நேருக்கு நேர் பார்த்தாலே போதும். தங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அதே மாதிரி அயராது உழைப்பீங்க. தங்களுடைய குடும்ப சூழ்நிலையை மாற்ற நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் தங்களுக்கு முழு வெற்றியை கொடுக்கும். அதற்கு கடவுளை உறுதுணையாகவே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் இருந்து வந்த சிக்கல் நீங்கும். சேமிப்பை அதிகரிப்பீங்க. வேலையில் கடின உழைப்பை முதலீடாக போடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த லாபத்தை எடுப்பதற்கு கடினமான உழைப்பு உங்களுக்கு பெரிய அளவில் வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். தங்களுக்கான நல்லதை மட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. தங்களை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையின் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க. இரவு நல்ல தூக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் பலருக்கும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சில விஷயங்களில் மட்டும் கவனத்தோடு நடந்து கொண்டீங்கன்னா போதுமானது. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க. கூடுமான வரைக்கும் செலவுகளை குறைப்பது ரொம்ப நல்லது. எதிர்பாராத செலவுகள் சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை உண்டு பண்ணலாம். அதனால ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. வேலையில் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்க. மூன்றாவது நபரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். முன்பின் தெரியாதவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் விமர்சிக்கவும் வேண்டாம்.
புறம் பேசக்கூடிய பழக்கத்தை குறைத்து கொள்ளுங்க. குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பேசுவதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் தொழிலில் பார்த்தோன்னா நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. குறிப்பாக வீட்டில் சொந்த பந்தங்களோடு எந்த சண்டையும் போட வேண்டாம். சண்டை வந்தாலும் நீங்கள் வாக்குவாதம் செய்யவும் கூடாது. விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுங்க. மற்றபடி வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த ப்ரமோஷன் தங்கள் கையை வந்து சேரும். வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மூன்றாவது நபரை முழுசாக நம்ப வேண்டாம். கடனுக்கு வியாபாரம் செய்யவும் வேண்டாம். வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு செய்யுங்க. நன்மையே நடக்கும். ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் 10 முறை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு 10 நிமிடம் சொல்லுங்கள். அனைத்துமே உங்களுக்கு சுபமாகவே முடியும்.